மகாராஷ்டிரா வந்த பிறகு ஃபர்ஸ்ட் டே எடுத்த மினி விளாக் இது. காலையில ட்ரெயினை விட்டு இறங்கி வீட்டுக்கு வந்து ரீச் ஆனதும் வீடை பார்த்தீங்கன்னா பயங்கர டஸ்ட்டாக தான் இருந்தது. கிச்சன்லாம் அவ்வளோ மோசமாக இருந்தது. உட்காந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தொடச்சி நீட் பண்ணுறதுக்கே சாயங்காலம் ஆயிடுச்சு. நைட்டுக்கு மேலே தான் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். அந்த மாதத்துக்கு தேவையான கொஞ்சம் மசாலா ஜாமான்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு. லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாகவே ஒழுங்காகவே மளிகை ஜாமான்லாம் வாங்கலை. ஏன்னா ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எது காலியாவதோ அதை மட்டும் தான் பார்த்து கொஞ்சமாக வாங்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த மாதத்துக்கு தேவையான எல்லாமே வாங்கியாச்சு. அப்புறம் அந்த வாரத்துக்கு தேவையான கொஞ்சம் காய்கறிகள் பழங்கள் அது இதுன்னு எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். கரெக்டாக 2 சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களுடைய தமிழ்நாடு விளாக்ஸையும் உங்கள் ஃபேமிலியையும் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ தூரம் எங்கள் கூட க்ளோஸ் ஆயிருக்கீங்க. இன்னொருத்தங்க கேட்டிருந்தாங்க அடுத்தது எப்போ தமிழ்நாட்டுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே வருஷம் அந்த டிசம்பர் மாதம் மட்டும் தான் கிறிஸ்மஸ் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஊருக்கு வருவோம். ஆனால் இந்த வாட்டி ட்ரிஷான் குட்டியை ஸ்கூலில் சேர்த்ததுனால அவருக்கு மே மாதம் பார்த்தீங்கன்னா சம்மர் ஹாலிடேஸ்னு 1 மந்த் லீவ் விடுவாங்க இல்லையா. ஸோ இதை சாக்கா வச்சு ஊருக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. டிக்கெட் போட்டுட்டோம் அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் மாவு எதுவுமே இல்லை, அதனால அப்படியே ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம்.